ஒரு சில மனிதர்கள பார்க்கும் பொழுது ரொம்பவே கவலையாக இருக்கு. இப்படிலாம் ஏமாத்தி யாரடா நீங்க வந்து வாழ போறீங்க? அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே கேட்க தோணுங்க. அப்படிதான் இங்க ஒரு மனிதர் கடையில போயி ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடையில போய் வாங்கணும். தனக்கு தேவையான பொருள வாங்கணும்னு போயிருக்காரு. ஆனா, அங்க கொஞ்சம் கூட மனிதாபிமானம், மனசாட்சி இல்லாம நடந்திருக்காருன்னு தான் சொல்லணும். தன்னுடைய பர்ஸ்லேருந்து ஒரு பைசாவ எடுத்து குடுக்குறாரு. அத வாங்கி அந்த பில் கவுண்டர்ல இருக்கவங்க தெரியாத்தனமா மேடையில வச்சுர்றாங்க. அந்த மேஜையில இருந்து அந்த பைசாவ அவர் கீழ குனியும்போது அழகா எடுத்துர்றாரு. அங்க இருக்கக்கூடிய கேமரால கூட பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அத எடுத்ததும் இல்லாம, மறுபடியும் அவர் வந்து சேஞ்ச் வாங்கிட்டு, "எனக்கு பத்தல" அப்படின்னு சொல்லி சரிபார்த்து வாங்குறாரு. அதுதான் பெரிய கொடுமை. என்னடா இது இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்காங்களான்னு ரொம்பவே வேதனையாக இருக்கு. பார்க்குறதுக்கு ரொம்ப டீசென்ட்டாக இருந்தாலும், மனசுக்குள்ள எவ்வளோ வக்ரங்கள் இருக்கு. இவங்கெல்லாம் எதுக்கு இப்படி வெள்ளையும் சொல்லையுமா அலையணுமே அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கே தோணுது. இப்படி எத்தனை பேரை அவங்களால ஏமாத்திட்டு வாழ்ந்துட முடியும் இந்த உலகத்துல அப்படின்றது தெரியல. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வந்து பார்த்தோன்னா, மிக கொடுமையான விஷயம் என்னன்னா, சாப்பாட இந்த ட்ரெண்டிங்கா நான் சாப்பிட்றேன், ரொம்ப ஸ்பைசியா சாப்பிட்றேன், இப்ப இருக்கக்கூடியதுல வந்து பார்த்தோன்னா, ஏத்த மாதிரி நான் சாப்பிட்றேன்னு அவங்க செய்கிற அக்கப்போர் நம்மளால தாங்கவே முடியல. தோசைன்ற பேர்ல இங்க ஒருத்தன் போடக்கூடிய அந்த வீடியோவ பார்க்கும்போதே, நம்ம வீட்டிலேயே தோசை அடுத்து போடுறதுக்கே நம்மளுக்கு மனசு வராது போல. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. இத சாப்பிடுறதா, இது என்ன நமக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய வயித்துக்குள்ள போறதா, இல்ல குப்பை தொட்டிக்குள்ள போறதான்னே தெரியல. அந்த அளவுக்கு மோசமா அவன் தோசை போட்டு குடுக்குறது ரொம்ப கவலையா இருக்கு. இத வாங்கி சாப்பிடுறதுக்கும், இத ரசிச்சு சாப்பிடுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்களே! அப்படின்னு நினைக்கும்போது வேதனையாக தான் இருக்கு. என்னதான் வீட்ல அம்மாவோ, இல்ல மனைவியோ எவ்வளவோ அவங்களுக்கு ஹெல்த்தியா பண்ணி குடுத்தாலும் கூட, ஒரு சில ஜென்மங்கள் இதுதான் புடிக்குதுன்னு சொல்லிட்டு அத தேடி போய் சாப்பிடுறாங்க. அதனால திருப்பி பின்னாடி வரக்கூடிய விளைவுகள பத்திலாம் யாருக்கும் எந்த கவலையும் இல்ல. அந்த நேரத்துல சாப்பிடுறதுக்கு டேஸ்ட்டா இருக்கா? அப்படின்னா போதும்டா. அப்படின்ற மாரி தான் இப்ப இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை இருக்கு. எல்லாரையும் சொல்லிற முடியாது. ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்க. ஆனா இத விரும்பி சாப்பிடுறதுனால தானே அவங்களுக்கெல்லாம் இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து லாபமே போகுது. இதையெல்லாம் நிறுத்திட்டு யாரும் சாப்பிடாம இருந்தா, இது போன்ற தேவையில்லாத உணவுகள சாப்பிடக்கூடிய அவசியமே வராதே. எத்தனை தான் விழிப்புணர்வு வீடியோக்குள்ள போட்டு இவங்கள எல்லாம் திருத்துறது. எப்படி போட்டாலும் திருந்தாதவர்கள என்னதான் செய்றதுன்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.